நம்ம பொங்கல் ட்ரிபிள் 9 காம்போ ஆஃபருக்கு செம்ம ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. அதோட ஃபர்ஸ்ட் பேட்சுக்கான பேக்கிங் தான் இதெல்லாம். இந்த காம்போ ரீஸ்டாக் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. பட் இது பொங்கல் ஆஃபர்ன்றதால 3 days க்ளோஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி காம்போ அப்டேட்ஸ்லாம் பார்த்து உடனே ஆர்டர் பண்றதுக்கு இப்பவே மேப்பிஃபை இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழக அன்பானவருக்கும் வணக்கம். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சென்சார் இஷ்யூ வந்து பெருசாக போயிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி கொஞ்சம் பேசுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முதல்ல இந்த சென்சார் போர்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து தணிக்கை குழு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தணிக்கை குழுவோட முதல் வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க ஒரு படைப்பாளி தன்னோட கருத்து சுதந்திரம் அப்படின்ற பேர்லையும் சினிமா சுதந்திரம் அப்படின்ற பேர்லையும் இந்திய இறையாண்மைக்கும் அவங்களோட ஒற்றுமைக்கும் சாதி மத ரீதியாகவோ ஏதோ ஒரு வகையில அவங்க வந்து புண்படுத்தும் விதமா எல்லை மீறி போற விஷயங்கள் அந்த மாதிரி ஏதாவது திரைப்படத்துல இருந்தது அப்படின்னா அதை வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அதே நேரத்துல சினிமாவை எந்த வகையிலும் சிதைக்காம அவங்களோட அந்த சினிமா கருத்து சுதந்திரத்தை எந்த வகையிலும் பாதிப்படையாம மக்களுக்கு அந்த ஒரு படைப்பை மக்களுக்கு புரியும் வகையில் ஒரு படைப்பாளி என்ன சொல்லணும்னு நினைச்சாரோ அதை வந்து மக்களுக்கு புரிகிற வகையில கொண்டு போய் கொடுக்கறது மட்டும் இல்லாம அதனால் இந்த மக்களோட இந்த ஒற்றுமையிலும் சரி இறையாண்மைக்கும் சரி எந்த விதமான ஒரு பாதிப்பும் வராம பாத்துக்கிறது அப்படின்றதா சென்சார் போர்டோட முதல் வேலை. இந்த சென்சார் போர்டு மக்களுக்கும் சினிமாவுக்கும் ஒரு பாலமா அமைஞ்சு மக்களும் அதனால பாதிப்படையக்கூடாது, சினிமாவும் எந்த ஒரு வகையிலும் பாதிப்பு அடையாம ரெண்டு பேருக்கும் ஒரு சரிசமமான ஒரு நியாயத்தை வழங்குறது தான் சென்சார் போர்டோட வேலை. பட் இப்போ இல்ல, பொதுவாகவே சென்சார் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இல்லாம நியாயமே இல்லாம யார் ஆட்சியில இருக்காங்களோ அவங்களுக்கு ஜாலரா அடிச்சுட்டு அவங்க சொல்ற அந்த ஒரு விஷயத்த மட்டும் கேட்டு அவங்களுக்கு சாதகமா நடந்துக்கிற ஒரு நியாயமற்ற ஒரு போர்டா தான் இந்த சென்சார் போர்டு இப்போ இயங்கிட்டு இருக்கு. சென்சார் போர்டு மட்டும் இல்ல, இந்த நேஷனல் அவார்டுமே கூட இந்த அரசாங்கம் ரீதியா கொடுக்கக்கூடிய அந்த விருதுகளுமே அது நியாயமானதாவோ மக்களோட மனசுல என்ன இருக்கோ அதை பிரதிபலிக்கிறவர்களா இருக்கிறதே கிடையாது. ஆளும் கட்சிக்கு எது ஆதரவா இருக்கோ, ஆளுங்கட்சிக்கு யார் ஆதரவா செயல்படுறாங்களோ அவங்களுக்கு எது வாட்டமா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த சென்சார் போர்டும் இந்த விருதுகளும் இப்போ நடைமுறையிலேயே இருக்கு. ரெண்டாவது பணம். இந்த சினிமா ஃபீல்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா கோடியில பொருளக்கூடிய ஒரு பிசினஸ் அப்படின்றதுனால நம்ம எவ்வளவு கேட்டாலும் அவங்க கொடுக்க தயாரா இருப்பாங்க. அப்படி நம்ம கேட்கிற அமௌண்ட் அவங்க தரல அப்படின்னா நாம சர்டிபிகேட் வழங்காம அவங்கள வந்து இழுத்தடிச்சு அவங்கள ஒரு பிரச்சனைக்குள்ள சிக்க வைக்கலாம். ஸோ நாம சர்டிபிகேட் கொடுத்தாதான் படமே ரிலீஸ் ஆகுதுன்னும் போது பல கோடி முதலீடு பண்ண அந்த தயாரிப்பாளர் கண்டிப்பா நமக்கான அந்த கட்டிங் அப்படின்றது கொடுக்க தான் செய்வாங்க. உங்களுக்கு உதாரணத்துக்கு இப்போ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல போட்டு நமக்கு ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு கட்டிங் கொடுத்து அதுக்கான சான்ற அந்த சர்டிபிகேட் வாங்கிட்டு வரலாம். கிட்டத்தட்ட அதே ஃபார்மெட் தான் சென்சார் போர்ட்லயும் அவங்க கேட்கிற காசை கொடுக்கணும். அப்படி கொடுக்கல அப்படின்னா இந்த படத்துல இது நொட்டை அது நொல்ல, அதனால வந்துட்டு நீங்க ஒழுங்கா கொடுக்கலாம், நாங்க படத்தை பேன் பண்ணுவோம், நாங்க சர்டிபிகேட் தான் கொடுப்போம், அதனால வந்துட்டு குழந்தைகளும் உங்களோட படத்தை பார்க்க முடியாது, பிசினஸ் பாதிக்கும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை மையப்படுத்தி அவங்களுக்கான அந்த லஞ்ச பணத்தை கட்டிங் கொடுத்தாதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு சில சென்சார் போர்டுல இருக்கக்கூடிய நபர்கள் பாத்தீங்கன்னா அந்த சென்சாருக்கு ஒத்துழைக்கிறது. சென்சார் போர்ட் ஆஃப் ஃபில்ம் ரெகுலேஷன் watchdog assigned to regulate movies that are released in India has issued its first reaction on the serious allegations of corruption which were leveled by Southern star Vishal. Remember, actor Vishal alleged that CBFC in Mumbai took a bribe of 6.5 lakh rupees for the censor certification of the Hindi version of his Tamil film Mark Antony. We have already released the film in all South languages on September 15th. So it was actually due to technical issues we applied a little bit late, but we were totally thrown aback, surprised when a person called Menaka had approached us in the CBFC office saying that we'll have to pay a sum of 6.5 lakhs for you to get a certificate immediately within a day's time. Which we were taken aback. We have never faced a situation in any time of my career. And then it was very clear that unless we pay the money, we won't be able to get the certification. And there was too much at stake for me as a producer to release the film on the D-Day in September 28th. So I told my manager to speak to the particular person. And of course, yes, I wanted it to be, it's not a culture to record conversations, but this conversation was supposed to be recorded for two reasons. One is for evidence for all of you to see, and the second is to to show everyone that definitely it's not just Vishal speaking, it's the conversation for itself to speak the truth. What I'm going to say is not about my movie promotion or anything, but it's definitely related to my movie Mark Antony that is released today. In all over North India. This is about the scam that has happened, that has transpired in Central Board of Film Certification in Mumbai with relation to my film Sabko Pranam. दुखी की बात है जो मैं बोल रहा हूँ अभी.
I would like to address this to my honorable Maharashtra CM Eknath Shinde Sahab and my honorable Prime Minister Narendra Modi ji Sahab. இதுல இன்னும் அவங்க ட்ரிக்ஸா பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப பணம் கேட்டு அவங்க வந்துட்டு வெளில போட்டு இந்த மாதிரி சென்சார் போல பணம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு கொடுத்துட்டாங்கன்னா இவங்க வந்துட்டு எதுவும் பண்றது கிடையாது. ஏதோ ஒரு அமைப்போ ஒரு இந்த லெட்டர் பேட் கட்சியோ இல்லை ஏதோ ஒரு அமைப்பை கூட்டு வந்து உங்களுக்கு எதிராக இந்த படத்தை நிறைய காட்சிகள் இருக்கு, அதனால இந்த படத்துக்கு எதிராக நீங்க கேச போடுங்க, மொத்தத்தை வந்துட்டு கோர்ட்டு பார்த்துக்கும் படம் ரிலீஸ் ஆகுதா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி போற போக்குல கொளுத்தி விட்டு ஏதாவது பிரச்சனையை கிளப்பி விட்டு அப்படியும் பணம் வாங்குற குரூப் வந்துட்டு இருக்குதான் சார். ஆக்சுவலா இதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு சில ஏஜென்ட் மாதிரி செயல்பட்டு தான் இருக்கிறாங்க. ஆக்சுவலா நாங்க சென்சார் வாங்கி தரோம், நாங்க மூவ் பண்ணா ஈஸியா கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல ஏஜென்ட்லாம் இருப்பாங்கல்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி சென்சார் போர்டுக்குன்னு ஒரு சில ஏஜென்ட்லாம் செயல்பட்டு தான் இருக்கிறாங்க. இதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல சென்சார் போர்டு ஒரு வெளிப்படைத்தன்மையே கிடையவே கிடையாது. அதெல்லாம் தாண்டி டேட் லிமிடேஷன் அப்படின்னு கிடையவே கிடையாது. சென்சார் போர்டை பொறுத்தவரைக்கும் அவன் எப்ப தரோம்னா அப்பதான் கொடுக்கும்போது அந்த சென்சார் சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கே தவிர, ஒரு படம் பார்த்து இத்தனை நாள்ல நீங்க சென்சார் கொடுக்கணும், இத்தனை நாள் நீங்க சென்சார் கொடுக்கல அப்படின்னா ஏன் கொடுக்கல அப்படின்னு நீங்க வந்துட்டு அதுக்கு பதில் சொல்லி ஆகணும் அப்படின்ற ஒரு எந்த விதமான ஒரு கட்டுப்பாடும் சென்சார் போர்டு கிடையவே கிடையாது. இந்த சென்சார் சர்டிஃபிகேட் இந்த வெகுஜன மக்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சது மொத்தம் 3 தான். 1 U, 2வது UA, 3வது A. ஆக்சுவலா இந்த யூ அப்படின்றது பாத்தீங்கன்னா குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே அந்த திரைப்படத்தை போய் பார்க்கலாம் அப்படின்றதா அந்த யூ அப்படின்றதுக்கான அர்த்தம். எந்த விதமான ஏஜ் லிமிட்டும் கிடையாது. அந்த திரைப்படத்துல வல்கராவோ ஆபாசமோ எதுவும் கிடையாது. அதனால அந்த திரைப்படத்துக்கு யூ அப்படின்ற சர்டிபிகேட் கொடுப்பாங்க. 2வது U/A அப்படின்னா இந்த திரைப்படத்தை 18 வயதுக்குள்ள இருக்கிறவங்களும் படத்தை போய் பார்க்கலாம், பட் பெற்றோர்களை கூட்டிட்டு போயிட்டு ஒன்னா அந்த திரைப்படத்தை பார்க்கலாம் அப்படின்றதா U/A அப்படின்றது. 3வது A, ஸ்ட்ரிக்ட்லி 18 வயசு மேல இருக்கவங்க தான் இந்த திரைப்படத்தை பார்க்கணும், 18 வயசு கீழே இருக்கணும் யாரும் பார்க்க கூடாது. அதே மாதிரி ஒரு திரைப்படத்துக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது வந்து ஒரு செக்ஸ் படமா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில ஒரு சில பேர் இருப்பாங்க. இந்த ஏ அப்படின்றது எது கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 18 வயசு கீழே இருக்கிற பசங்க ஒரு திரைப்படத்தை பார்க்கும்போது அதனால மன கிளர்ச்சியோ இல்லை ஏதாவது ஒரு வகையில ஒரு பாதிப்போ அடைஞ்சிடக்கூடாது, அதனால அவங்க தவறான வழியில வழிநடத்தக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த ஏ சர்டிபிகேட் கொடுக்குறது. ஆக்சுவலா இந்த ஏன்றது செக்ஸை மட்டும் மீன் பண்ணி வர்றது கிடையாது, இந்த ஆபாச காட்சிகள் அதை மட்டும் மீன் பண்ணி வர்றது கிடையாது. ஏன்றது வல்கரான, அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு வல்கர் ப்ரொபகண்டா பண்ணுவாங்க, அதிக வன்முறை காட்சிகள். இந்த சா திரைப்படம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபைனல் டெஸ்டினேஷன், அந்த திரைப்படம்லாம் பாத்தீங்கன்னா கம்பல்சரி ஏ சர்டிபிகேட் திரைப்படங்கள் தான். அதே மாதிரி தமிழ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வடச்சென்னை திரைப்படம்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதீத வன்முறை இருக்கிறது, அப்புறம் அந்த கெட்ட வார்த்தைகள்லாம் பேசுறா இருக்கு இல்லையா, சோ இதனாலதான் அந்த மாதிரி திரைப்படங்கள் ஏ அப்படின்னு கொடுக்குறது. சோ ஏ சர்டிபிகேட் அப்படின்றது வெறும் செக்ஸை பேஸ் பண்ணி மட்டும் கிடையாது, அதீத வன்முறை ஒரு திரைப்படத்துல இருந்தது அப்படின்னா அதுக்கும் ஏ சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அண்ட் யூ சர்டிபிகேட் தான் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி மேக்சிமம் பாத்தீங்கன்னா திரைத்துறையில இருக்கவங்க இந்த சினிமாக்காரர்கள் எல்லாருமே ஆசைப்படுவாங்க. ஏன்னா யூ சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்கன்னா பெரியவங்க முதல் சின்னவங்க வரை எல்லாருமே திரைப்படத்தை பார்க்கலாம் அப்படின்றத தாண்டி அதுக்குன்னு யூ சர்டிபிகேட் வாங்குற திரைப்படங்களுக்கு வரி விலக்கு உண்டு. ஸோ வரி விலக்கு கிடைச்சா நல்லா இருக்கும், நமக்கு அதுல ஒரு பெனிஃபிஷரி இருக்குன்றதுக்காக மேக்சிமம் யூ சர்டிபிகேட் கிடைக்கிறதா ட்ரை பண்ணுவாங்களே. ஆனா ஒரு திரைப்படத்துக்கு யூ சர்டிபிகேட் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த தணிக்கை குழுல இருக்கக்கூடிய மெம்பருக்கு பாத்தீங்கன்னா பெருசா கட்டிங் எடுக்கணும். ஏன்னா எப்படின்னு யூ சர்டிபிகேட் வாங்குற, அதுக்குன்னு உனக்குன்னு வரி விலக்கு கிடைக்கதான் போகுது, ஸோ உனக்கு எப்படி இருந்தாலும் ஒரு லாபம் வரதானே போகுது, அப்ப எனக்கு கட்டிங் கொடுக்கல என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி அதை டிமாண்ட் பண்ணியே இந்த யூ சர்டிபிகேட் வேணுமா, அதுக்கு நீ இவ்வளவு அமௌண்ட் கொடுத்தனா உனக்கு ஈஸியா கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி தணிக்கை குழு இன்னமும் அப்படிதான் செயல்படுது. அண்ட் அதே மாதிரி இந்த சென்சார் சர்டிபிகேட் அப்படின்றது ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த சென்சார் சர்டிபிகேட் அப்படின்றது மாறிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, வேட்டையாடு விளையாடு திரைப்படம் இருக்கு இல்லையா, அது தமிழ்ல ரிலீஸ் ஆகும்போது அந்த திரைப்படத்துக்கு பாத்தீங்கன்னா யூ அந்த சர்டிபிகேட் கொடுத்திருந்தாங்க. பட் அதே திரைப்படம் ஹிந்தியில த ஸ்மார்ட் ஹண்ட் அப்படின்ற பேர் ரிலீஸ் ஆகும்போது அந்த திரைப்படத்துக்கு U/A கொடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி இந்த சர்டிபிகேட் அப்படின்றது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும், ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி. ஒரு சில கண்ட்ரில பாத்தீங்கன்னா உங்களுக்கு உதாரணத்துக்கு இந்த அரப் கண்ட்ரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த முஸ்லிம்களுக்கு எதிரான கருத்துக்களோ வசனங்களோ ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த காட்சியிலே மொத்தமா வெட்டி தூக்கி போட்டுறாங்க, இல்லைன்னா அந்த திரைப்படத்தை ரிலீஸ் ஆகாத அளவுக்கு பேன் பண்றாங்க. அந்த மாதிரி பிற நாடுகள்ல ஒரு சில திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகாம பேன் பண்ண எவ்வளவு இந்திய திரைப்படங்கள் இன்னமும் அதே மாதிரிதான் இந்தியாலையும் ஒரு சில திரைப்படங்கள் வெளியாகாம இருக்கிறதுக்கு லைஃப் டைம் பேன் பண்றதுக்கும் இந்த தணிக்கை வாரியத்துக்கு சென்சார் போர்டுக்கு உரிமை இருக்கு. இந்த சென்சார் போர்டு நேர்மையற்ற செயலா இப்படி நடந்துக்கிறதுனாலதான் பாலுமேந்திரா ஒரு தடவை ஒன்று சொல்லியிருந்தாரு, இந்த தணிக்கை குழுவோட சான்றை மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் சினிமால ஏதோ ஒரு சில திரைப்படங்கள் மட்டும்தான் ஒரு காலத்துக்கும் அழியாத ஒரு காவியமா வந்து நிற்கும், ஒரு குறிஞ்சி மலர் மாதிரி ஒரு சில திரைப்படங்கள் அமைறதுன்றது ரொம்ப ரொம்ப ரேரு. ஸோ அப்படியான ஒரு திரைப்படம் தான் கமல் ஸ்ரீதேவி அவர்கள் நடித்த 3ஆம் பிறை திரைப்படம். அந்த திரைப்படத்துக்கு பார்த்தீங்கன்னா கமல் அவர்கள் நேஷனல் அவார்டே வாங்கினாங்க. பட்
அந்த திரைப்படத்துக்கு சென்சார் போர்டு ஏ சர்டிபிகேட் கொடுத்திருந்தாங்க. இந்த திரைப்படத்துக்கு ஏன் ஏ சர்டிபிகேட் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த திரைப்படத்துல சில்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவர்ச்சியா இருக்கிறாங்க, அவங்க மட்டும் ஒரு வயசான கல்யாணம் பண்ணிட்டு அவங்க கூட இருக்கிற மாதிரியான காட்சிகள் இருக்கு. அடுத்து இந்த பொன்மேனி உருகுதே பாட்டுல பார்த்தீங்கன்னா ரொம்ப கவர்ச்சியா நடனம் ஆடுறாங்க, அதனால இந்த திரைப்படத்தை ஏ சர்டிபிகேட் கொடுக்குறோம் அப்படின்னு அந்த திரைப்படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏ சர்டிபிகேட் கொடுத்திருந்தாங்க. ஆக்சுவலா அந்த கதையோட தன்மை என்ன அப்படின்ற ஒரு குறைந்தபட்ச புரிதல் அந்த சென்சார் போர்டுக்கு இருந்திருந்தா கண்டிப்பா ஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த சில்க் அவர்களோட அந்த போர்ஷன் ஏன் அந்த திரைப்படத்துல வருது அப்படின்னா, காமனாவே ஒரு சிந்தனை ஒண்ணு இருக்கும். அதாவது ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட தனியா இருக்குது, அப்படி தனியா இருக்கும்போது அந்த பையன் வந்து அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்க மாட்டானா, அது என்னதான் மனநிலை பாதிக்கப்பட்ட பொண்ணா இருந்தாலும் அந்த ஒரு சின்ன சின்ன கிளர்ச்சிகள் அந்த ஹீரோக்கு வராதா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா. அந்த கொஸ்டினை உடைக்கணுன்றதுக்காக தான் சில்க் மாதிரி ஒரு அழகியே நான் உங்க மேல விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லியும் கூட அதை நிராகரிச்ச கமல், அப்பேற்பட்ட அழகியே நிராகரிச்ச கமல் இந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுகிட்ட எப்படி தப்பா நடந்துக்க முடியும் அப்படின்றத மீன் பண்றதுக்காக அந்த திரைப்படத்தில் வச்சதான். ஆக்சுவலா அது கொஞ்சம் கமர்ஷியலா இருந்தாலும் கூட அந்த காட்சியோட ரீசன் அதுதான். ஒரு ஹீரோ அவ்வளவு பெரிய அழகியே வந்து உங்க மேல விருப்பப்படுறேன்னு சொன்னாலும் கூட அதையே பெருசா மதிக்காத ஒரு ஹீரோ ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணுகிட்ட அவர் எப்படி தப்பா நடந்துக்க முடியும் அப்படின்றத ஆடியன்ஸுக்கு ஒரு வகையில கன்வே பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அந்த சில்க் கதாபாத்திரமா திரைப்படத்துல இருக்கு. இதை ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஆனா இதை புரிஞ்சுக்காம சில்க் வராங்க, கவர்ச்சியா இருக்கிறாங்க, ஸோ கவர்ச்சியா இருந்தாலும் ஏ சர்டிபிகேட் கொடுக்குறோன்றது அது ஒரு மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம். ஸோ அந்த கதாபாத்திரத்தை கவர்ச்சியா காமிச்சாதான், அந்த கவர்ச்சியான ஒரு கதாபாத்திரத்தை பார்க்கும்போது தான் ஒரு ஆணை கொண்டு ஒரு கிளர்ச்சி ஏற்படும். ஸோ அந்த ஆணுக்கு அந்த ஒரு கவர்ச்சியான ஒரு கதாபாத்திரத்தை பார்த்து கிளர்ச்சி வரலனும் போது ஒரு குழந்தை மனம் கொண்ட ஒரு பெண் மீது எப்படி அவங்களுக்கு கொண்டு ஒரு தப்பான எண்ணம் வரும் அப்படின்றத மீன் பண்றதுக்காக வைக்கப்பட்ட ஒரு காட்சியை கூட ஒரு முட்டாள்தனமா அந்த படத்துக்கு வந்து ஏ சர்டிபிகேட் கொடுத்தாங்க. ஸோ அதனாலதான் பாலு மகேந்திரா சொல்லியிருந்தாங்க, இந்த தணிக்கை குழு சான்றை மதிக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுல இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூன்றாம் பிறை திரைப்படம் 1982 பிப்ரவரி மாசம் ரிலீஸ் ஆச்சு. அந்த திரைப்படத்துக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்திருந்தாங்க. ஆனா அதே 1982 ஆகஸ்ட் மாசம் ரிலீஸ் ஆன படம் தான் கமல் சாரோட சகலகலா வல்லவன். இந்த சகலகலா வல்லவன் திரைப்படத்துக்கு பாத்தீங்கன்னா யூ சர்டிபிகேட் கொடுத்திருப்பாங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன், இந்த மூன்றாம் பிறை மாதிரியான திரைப்படங்கள் வரதே ரொம்ப ஒரு அதிசயமான ஒரு விஷயம். ஆனா அந்த திரைப்படத்துக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க. முழுக்க முழுக்க கமர்ஷியலா வந்த ஒரு திரைப்படம் தான் சகலகலா வல்லவன். அந்த திரைப்படத்துக்கு பார்த்தீங்கன்னா யூ சர்டிபிகேட் கொடுத்தாங்க. இதுல வேடிக்கையான ஒரு விஷயம் என்னன்னா, மூன்றாம் பிறை திரைப்படத்திலயும் சில்க் இருப்பாங்க, அதுலயும் கவர்ச்சியா இருப்பாங்க, அதுலயும் வந்துட்டு இந்த பொன்மேனி உருகுதே பாட்டு இருக்கும். அதே தான் சகலகலா வல்லவன்லயும் சில்க் இருப்பாங்க, அதுலயும் கவர்ச்சியா இருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா அதுலயாவது பொன்மேனி உருகுதே பாட்டு வரும். பட் இதுல பாத்தீங்கன்னா நேத்து ராத்திரி அம்மா அந்த பாட்டு வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த திரைப்படத்துல அம்பிகா கூட வந்துட்டு நிலா காயுது அந்த பாட்டு இருக்கும். இப்படி முழுக்க முழுக்க மசாலாவும் கவர்ச்சி நிறைந்த டபுள் அர்த்தம் இருக்கிற அந்த பாடல்களோடு இருக்கக்கூடிய அந்த சகலகலா வல்லவனுக்கு யூ சர்டிபிகேட், ஒரு தரமான ஒரு திரைப்படத்துக்கு பாத்தீங்கன்னா ஏ சர்டிபிகேட் அப்படின்றது ரொம்ப ஒரு என்ன சொல்றது, அவங்களோட புரிதல் அவ்வளவுதான் அப்படின்றதுதான் இந்த ஒரு விஷயத்த பார்க்கும்போது புரியும். இந்த சர்டிபிகேட் கொடுக்குற விஷயத்த ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். மூன்றாம் திரைப்படத்துக்கு ஏவும் சகலகலா வல்லவனுக்கு யூவும் கொடுத்ததுல பணம் தான் விளையாடி இருக்கும். இந்த தணிக்கை குழுக்கும் இந்த சினிமாக்காரங்க அந்த போராட்டம் அப்படின்றது சினிமா இந்தியாவில் ஆரம்பிச்ச காலத்துல தான் இருக்கு. இந்த வெள்ளக்கார காலத்துலலாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு தணிக்கை குழுவா இருக்கும்போது அவங்க எதெல்லாம் பேன் பண்ணாங்கன்னா, இந்த காந்தி, சுதந்திரம், வந்தே மதுரம், இந்த மூவர்ணம், தேசிய கொடி இதெல்லாம் படத்துல காமிச்சாங்கன்னா மக்களுக்கு வந்துட்டு கிளர்ச்சி ஏற்படும், இதெல்லாம் நமக்கு எதிராக மக்கள் செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு தடை பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்து இந்த சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மொழி உணர்வு, தமிழ்நாடு, அதுக்கப்புறம் இந்த திராவிடம் மொழிக்கான அந்த பேச்சு அந்த மாதிரியான திரைப்படங்கள் இருந்தது அப்படின்னா இது வந்துட்டு எங்களோட அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கு அப்படின்னு சொல்லி அதை கட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த 85ல இருந்து இந்த 2000 காலகட்டம் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த விடுதலை புலிகள், ஈழம், பிரபாகரன், சோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தடை பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இப்படி இந்த ஆட்சி அதிகாரத்துக்கும் இந்த பணபலம் இருக்கிறவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறது அந்த சென்சார் போர்டோட ஒரு பெரிய வேலையாவே இருக்கு. கேவலமா இருக்கக்கூடிய திரைப்படங்கள்லாம் யூ சர்டிபிகேட் கொடுக்கறது. ஏன் இந்த ராஜமௌழி எடுத்தார்ல நாணிய திரைப்படம், நாணிய பாத்தீங்கன்னா யூஏ தான் கொடுத்திருந்தாங்க. எவ்வளவு கேவலமா இருந்தாலும் அதுக்கு வந்துட்டு பணத்தை வேண்டி யூ கொடுக்கறதும், குழந்தைகள் முதல் பெரியவங்க வரை பார்க்கணும், முக்கியமா குழந்தைங்க விரும்பி பார்த்த அந்த நாணிய திரைப்படத்துக்கு யூஏ கொடுக்கறதும் இங்கதான் நடக்குது. சோ இந்த மாதிரி இந்த சென்சார் போர்ட்ல இருக்கக்கூடியவங்களா அவங்களோட அந்த ஒரு என்ன சொல்றது, இந்த பணத்தை மட்டுமே மையமா வச்சுக்கிட்டு, இந்த ஆட்சி அதிகாரத்தை மட்டுமே மையமா வச்சுக்கிட்டு அந்த ஒரு கண்ணோட்டத்திலே ஒரு சில திரைப்படங்களை பாக்குறதுனாலயே பல நல்ல திரைப்படங்கள் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு சிக்கி சின்னாபின்னமாகி வீணா போயிட்டு இருக்கு. இங்க பல இடங்களை பாத்தீங்கன்னா நமக்கான உரிமையை போராடி வாங்க வேண்டியதா இருக்கு. நமக்கான உரிமை தான், அது கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை. ஆனா அதே நம்ம போராடி வாங்குறோம் இல்லையா. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இந்த சென்சார் போர்டு கிட்ட இந்த சினிமா பாத்தீங்கன்னா அதோட உரிமையை போராடி வாங்க வேண்டியதா இருக்கு. உங்களுக்கு உதாரணத்துக்கு இந்த ஆரண்ய காண்டம் இப்ப வரைக்கும் என்ன மாதிரி ஒரு படம்டா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சிலாகிச்சு, சினிமா துறையில இருக்கக்கூடிய அத்தனை பேருமே அந்த திரைப்படங்கள் சிலாகிச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க இல்லையா. அந்த ஆரண்ய காண்ட திரைப்படத்துக்கு சர்டிபிகேட் தர மறுத்தது இந்த சென்சார் போர்டு. ஆனா அப்படி அவங்க சர்டிபிகேட் தர மறுத்த அந்த ஒரு திரைப்படம் தான் பெஸ்ட் எடிட்டிங், பெஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டைரக்டர் அப்படின்ற 2 நேஷனல் அவார்டு வாங்குச்சு. இந்த ஆரண்ய காண்ட திரைப்படம் இந்தியாவில் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பல நாடுகளில் வெளியிட்டு பல விருதுகளை, பல பாராட்டுகளை வாங்கின ஒரு திரைப்படம் தான்.
பல நாடுகள் பாராட்டின இந்த ஒரு திரைப்படத்தை தான் இங்க இருக்கக்கூடிய அதிமேதாவி சென்சார் போர்டு குழு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுப்போம், இல்லைன்னா திரைப்படத்தை நாங்கள் வந்துட்டு வெளியிட விட மாட்டோம், நாங்கள் சர்டிஃபிகேட்டே தர மாட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த திரைப்படத்துக்கு ரிவிசிங் கமிட்டி போய் அதுக்கப்புறம் இந்த திரைப்படத்தை போராடி வெளியிட்டு இருந்தாங்க ஆரண்ய காண்டம் திரைப்படத்தோட குழு. இதாவது பரவாயில்ல, இதை விட மோசமான நிலைமை தான் ஊமை ஒழுகல் திரைப்படத்துக்கு. ஊமை ஒழுகல் திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் வேற ஒரு கட்டத்தை கொண்டு போன ஒரு திரைப்படம் தான் ஊமை வழிகள். ஆக்சுவலா இந்த படம் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த இன்ஸ்டியூட்ல இருந்து மாணவர்கள் வந்து நல்ல திரைப்படம் கொடுப்பாங்க, ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரியான திரைப்படங்கள் தவிர்த்து ஒரு கமர்ஷியலா அடுத்த கட்ட திரைப்படம் கொடுப்பாங்க அப்படின்றது இந்த ஊமை வழிகள் திரைப்படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இங்க இருக்கக்கூடிய இந்த சினிமா துறைக்கே தெரிஞ்சது. அப்படியான திரைப்படத்தை இந்த சென்சார் போர்டு பார்த்துட்டு உங்களோட படத்தை நாங்க பேன் பண்றோம் அப்படின்னு அந்த படத்தை பேன் பண்ணி கிட்டத்தட்ட 6 மாசம் அலைய வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த திரைப்படத்தை ரிவிசிங் கமிட்டி போய் அங்கேயே வேலைக்காலம்னு சொல்லி ட்ரிபியூனல், ஆக்சுவலா ட்ரிபியூனல் அப்படின்றது ஜட்ஜஸ் உட்கார்ந்து அந்த திரைப்படத்தை பார்த்து இந்த திரைப்படத்துல என்ன பிரச்சனை ஏதுன்னு அலசி ஆராய்ஞ்சு அந்த திரைப்படத்தை வெளியில்லாம வேணாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேர் ட்ரிபியூனல் அப்படின்றது. இவங்க ட்ரிபியூனல் பண்ணுங்க, இந்த திரைப்படத்துக்கு நாங்க சென்சார் தர மாட்டோம் அப்படின்னு கிட்டத்தட்ட 6 மாசம் அலைய வச்சதுக்கு அப்புறம் அந்த டீம் பார்த்தீங்கன்னா ட்ரிபியூனல் போய் அங்க இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் திரைப்படத்தை பார்த்துட்டு ஒரு சில சின்ன சின்ன கரெக்ஷன் மட்டும் சொல்லிட்டு, ஏன்னா ஆல்ரெடி இங்க இருக்கக்கூடிய சென்சார்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பேன் பண்ற சொல்லிட்டாங்க இல்லையா, ஸோ அதனாலேயே அவங்க வந்துட்டு சரி ஓகே இருந்தாலும் நாங்களும் ஏதாவது பங்கு சொல்லணும்பா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சில கட்டெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் நீங்க படத்தை வெளியிடுங்க அப்படின்னு சொல்லி 6 மாசம் அலைய விட்டு தான் அந்த திரைப்படத்தையே வெளியிட வச்சாங்க. ஆக்சுவலா அந்த திரைப்படக்குழு என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா சுதந்திர தினத்துக்கே வெளியாச்சு. அப்போ சுதந்திரம் அன்று நாங்களும் சுதந்திரம் அடைகிறோம் அப்படின்னு இந்த ஊமை வழிகள் படத்தோட அந்த போஸ்டர் விட்டாங்க இல்லையா, அந்த போஸ்டருக்கு பதிலா அந்த சென்சார் சர்டிபிகேட்டை பெருசா ஒட்டி வெறும் சென்சார் சர்டிபிகேட்டை மட்டுமே தெருவா ஒட்டி எங்களோட படத்தை நாங்கள் சென்சார் வாங்கிட்டோம் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கு சென்சார் தரலாமே ஏதோ பெரிய பிரச்சனையா இருக்காம அவ்வளவு பெரிய அப்படி என்ன அந்த படத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி மக்கள்கிட்ட ஏற்கனவே டாக் இருந்து அது இன்னும் ஹைப் ஏத்துற மாதிரி அந்த சென்சார் சர்டிபிகேட்டையே போஸ்டர் ஒட்டியிருந்தாங்க அந்த படத்தோட குழு. ஸோ இப்படிதான் பல நல்ல திரைப்படங்கள் இந்த மாதிரி இந்த மிக்சர் சாப்பிட்ற ஒரு சில சென்சார் குரூப் கிட்ட மாட்டிட்டு சிக்கி சின்னாப்பனமாகுது. இந்த சென்சார் போர்டில் ஒரு சில நபர்கள் தவிர மற்ற எல்லாரும் எப்படி இருப்பாங்கன்னா இந்த சினிமா நாலேஜ் இல்லாத, இந்த சினிமாக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத நபர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஏதாவது யாராவது ஒருத்தர் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுக்கணும், இல்லை ஏதாவது ஒரு போஸ்டிங் கொடுக்கணும் அரசியல் ரீதி அப்படின்னா இருக்கவே இழிச்சாவே இந்த சினிமா தர அவங்களுக்கு கொடுத்து விட்டுரும்பா, அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது கொடுத்து விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு மிகச்சிறந்த உதாரணமே நம்மளோட எல் முருகன் அவர்கள். எல் முருகன் தான் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங்கோட மினிஸ்டர். ஆனா அவருக்கும் சினிமாக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. இந்த சினிமா நாலேஜே இல்லாத நபர்கள் இந்த குழுல இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு சில இந்த ரூல் புக் இருக்கும், இந்தந்த வார்த்தை வரக்கூடாது, இந்தந்த வார்த்தை வந்தா போதும் அப்படின்ற மாதிரி அந்த ரூல் புக் இருக்குல்ல, அந்த ரூலை தான் அப்படியே பிளாங்கா ஃபாலோ பண்ணாங்க. இது நாம இதை பண்றதுனால இந்த கதையை பாதிக்கும், இந்த கதையோட ஓட்டம் பாதிக்கும், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்களுக்கு என்னன்னா உட்காந்து அந்த ரூல் புக்ல என்ன இருக்கோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணா போதும். உங்களுக்கு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த சிரிக்கி, மயிறு, குருடு இந்த மாதிரி வார்த்தைலாம் வரக்கூடாதுப்பா, இதெல்லாம் அவங்கள பாதிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ற அந்த குழு பாத்தீங்கன்னா இந்த தென் மாவட்டங்க அவங்க ஊர் வழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஸ்லாங்ல ஒரு சில கெட்ட வார்த்தைகள் பேசுவாங்க. அது சென்னையில இருக்கும் புரியாது, ஆனா அங்க போய் விசாரிச்சுன்னா அது ரொம்ப கேவலமான வார்த்தையா இருக்கும். அதை தூக்கி படத்துல வைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்க போறதே கிடையாது. ஏதோ இந்த ரூல் புக்ல இது இருக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதனால நாங்க வரவிடாம பாத்துட்டோம், இதெல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு இந்த மயிறு குருடுன்ற வார்த்தையை தடை பண்ற இந்த சென்சார் குரூப் பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்களை பேசக்கூட ரொம்ப கேவலமான டபுள் மீனிங் அர்த்தம் கொண்ட வார்த்தைகளை ஒரு சில வார்த்தைகளை ரொம்ப நேரடியாக அட்டாக் பண்ற மாதிரி இருக்கும். பட் அங்க போய் விசாரிச்சாதான் அதோட அர்த்தமே புரியும். ஸோ அந்த மாதிரியான வார்த்தைகளை அதை அப்படியே படத்துல வச்சிருவாங்க. ஸோ ஒரு சினிமா ரசனையே இல்லாத, அந்த சினிமா உணர்வு, சினிமா வாசனையே இல்லாத, சினிமா மீது பற்றே இல்லாத இவங்க உட்கார்ந்துகிட்டு தான் இந்த படம் வரணும், இந்த படம் வரக்கூடாது, சினிமாவோட எதிர்காலத்தை தீர்மானிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச நான் டைரக்டர் ஆகி 36 வருஷம் ஆக போகுது. இந்த ஏப்ரல் வந்தா பல படங்களுக்கு நான் பார்த்துருக்கேன், எல்லாமே தப்பாக இருக்குது. ஒரு வருஷத்துக்கு ஒருக்க அவங்க சொல்கிறதுக்கும் இதுக்கும் ரொம்ப மாறுபடுது. போன படத்தில் இப்படி அலோவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு டைலாக்கோ ஏதோ ஒன்று வச்சுருந்தோம்னா இந்த படம் எடுத்துகிட்டு வரும்போது இது சரியில்லை, இதை கட் பண்ணுங்கம்பாங்க. ஏன் சார் இது அந்த படத்தில் இருந்தில்ல சார், ஏன் சார் என் படத்தில் கட் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா அது வேறு குரூப், இது வேறு குரூப், அதை சொன்னால் அதெல்லாம் நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணாதீங்க, நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேளுங்கன்றவாங்க. சென்சாரில் பொறுத்த வரைக்கும் அந்த மெம்பர்ஸ் ஆஃபீஸர் தான் டிசைட் பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச ஆஃபீஸர் அந்த கமெண்டிங் இருக்கணும். அவர் மெம்பர் இப்படி சொல்கிறாரு, இவங்க அப்படி சொல்கிறாங்க, அப்படி மெம்பர்ஸனுடைய ஆலோசனைகளை கேட்கலாம். ஆனாலும் டிசிஷன் அத்தாரிட்டி அவர் தான். இப்போ நான் என்னுடைய புகையவனுக்காக சூரியவம்சம் படத்துலேயும் கொஞ்சம் நிறைய கட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. டிஸ்கஷன் முதல்ல ஆஃபீஸர் என்ன தனியாக கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணார். அப்போ என்னென்னா ஞான ராஜசேகரன் ஐஏஎஸ், அவர் தான் ஆஃபீஸர். இந்த பெரியார் படம்லாம் எடுத்தவர், நம்ம பாரதி படம்லாம் டைரக்ட் பண்ணார் இல்லையா, அவர் தான் ஆஃபீஸர். அவர் ஒரு சினிமா நாலேஜ் உள்ள ஒரு நல்ல பர்சன் வச்சுங்களேன். அவர்கிட்ட நான் சொல்கிறேன் ரொம்ப ஈஸியாக கன்வின்ஸ் ஆகி
அவர் மெம்பர்ஸ்கிட்ட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க விக்ரமன், நான் உங்களை கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு வெளியில் வெயிட் பண்ண சொல்லிட்டு அவர் மெம்பர்ஸை கன்வின்ஸ் பண்ணி இல்லை டைரக்டர் சொல்கிறது கரெக்ட், இதெல்லாம் கட் பண்ணால் படம் ரொம்ப பாதிக்குங்க அப்படிலாம் சொல்லி அப்புறம் உள்ளே கூப்பிட்டு இந்த ஒரே ஒரு டைலாக் கட்டு, இது ஒன்று இது இருக்குது, இதை மட்டும் கட் பண்ணிடுங்க. அப்போ சவுண்டை மியூட் பண்ணக்கூடாது. அப்போ அது ஒரு கல்ச்சர், டைலாக்கு அந்த சவுண்டே எடுத்துடணும். ஓகே, அப்படி இருக்கும். அந்த ஷார்ட்டே ரிமூவ் பண்ணணும்னு சொல்ல போனால் அது சொன்னார். அந்த மாதிரி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாருன்னு வச்சுக்கலாம். அவர் எனக்கு தெரிஞ்ச அந்த பீரியட் தான் கொஞ்சம் கோல்டன் பீரியட் எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் அவர் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டார். அப்புறம் படங்கள் டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சார். அப்படி வந்துட்டார். அதுக்கப்புறம் நிறைய ஆஃபீஸர்களுக்கு பெரிய புரிதல்கள் இல்லை. இவங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவ்வளோதான். அவங்க சினிமா நாலேஜும் இருக்கணும், சினிமாவை அவங்க முழுசாக தெரிஞ்சிருக்கணும். இது ஒரு ஈஸியாக ஒரு கட் சொல்லிடுவாங்க. அந்த கட் சொன்னால் எவ்வளோ பாதிப்புன்றதை அவங்க கொஞ்சம் யோசிக்கணும். உண்மையிலே நிறைய வயலண்ட்டாக ஒரு கண்டென்ட் இருக்குது, இல்லை செக்ஷுவலாக ஒரு கண்டென்ட் இருக்குது, இல்லை டபுள் மீனிங்கு, ஒரு மத கலவரத்தை உண்டு பண்ணுற மாதிரி ஒரு கண்டென்ட் இருக்குது, இல்லை ஒரு ஜாதி கலவரத்தை உண்டு பண்ணுற மாதிரியான ஒரு கண்டென்ட் இருக்குது. இந்த மாதிரி இப்போ மிலிட்ரியை பற்றி ஏதோ தவறாக சொல்லிட்டோம், இல்லை போலீஸை பற்றி ஏதாவது தவறாக சொல்லிட்டோம், நம்ம கல்ச்சரை பற்றி தவறாக சொல்லிட்டோம் அப்படின்னு ஏதாவது இருந்தாலும் கூட நீங்கள் அப்ஜெக்ட் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக சென்சார் வேணுன்றதெல்லாம் நான் 100% உறுதியாக இருக்கேன். இல்லைன்னா நம்ம ஆளுங்கள்லாம் ப்ளூ ஃபில்ம் எடுக்க ஆரம்பிச்சிடாங்க, இதான் ஜாக்கின்ட்டு. அதனால் அதில் நான் சென்சார் வேணாம்லாம் சொல்ல மாட்டேன், வேணும். பட் இருந்தாலும் நியாயமாக யாரோ ஒருத்தர் மெம்பர்ஸ் 5 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அதில் நிச்சயமாக காலகாலமாக ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சன் ஒருத்தர் வந்துடுறாரு உள்ள. அது தப்பு. அந்த மாதிரி இல்லாத நிறைய நல்ல நல்ல ரைட்டர்ஸ் இருக்காங்க, நல்ல நாலேஜ்டு பர்சன்ஸ் நாட்டில் எவ்வளவோ பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் ஆஃபர் பண்ணுங்க, அவங்கள மெம்பர்ஸ் ஆக்குங்க. அவங்க சொல்கிறது சொசைட்டிக்கு பாதகம் இல்லாத நல்ல சஜஷன் சொல்லுவாங்க, அதை கேளுங்க, பண்ணுங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு திரைப்படத்தை பார்த்து சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு அங்கே போகிற அந்த குழுக்கள் இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா அலவன்ஸ் கொடுப்பாங்க. ஒரு திரைப்படத்தை பார்த்து ஒரு நாள் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா, உங்களுக்கு நாங்கள் அலவன்ஸ் தரோம் அப்படின்னு சொல்லி அந்த அலவன்ஸ் கொடுப்பாங்க. அந்த அலவன்ஸ்க்காக வருது. அவங்களுக்கு அந்த படத்தை யார் எடுத்தா, யார் டைரக்டர், அந்த டைரக்டர் எந்த மாதிரி மனநிலை இருக்கிறவர், அந்த ஹீரோ யாரு, அந்த ஹீரோனால இந்த சமூகத்தில் என்ன பாதிப்பு ஏற்படும், இந்த படம் இந்த சமூகத்துக்கு என்ன மாற்றத்தை ஏற்படும், என்ன தாக்கத்தை ஏற்படும், ஒரு கவலையும் கிடையாது. படம் பார்த்து சர்டிஃபிகேட்டுக்கு ஒரு கையெழுத்து போட்டு விட்டோம் அப்படின்னா நான் உங்கள்கிட்ட அலவன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்றதா. படம்லாம் ஓடிட்டு இருக்கோம், இங்க உட்காந்து மாப்பிள்ள படம் பார்த்துட்டு இருக்கிற, அந்த படம் முடிச்சா அலவன்ஸ் கொடுப்பாங்கடா, நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. இந்த படம் இங்க பண்ண ப்ரொஜெக்ஷன் ஓடிட்டே இருக்கும் போதே மாப்பிள்ள சொல்லு மாப்பிள்ள, இந்த ஏதோ ஒரு படம் பேர் சொன்னாங்கடா, அந்த படத்தை பார்க்க வந்திருக்கேன், யாரோ டேரக்டரா இந்த ஹீரோ நடிச்சிருக்கா, இந்த ஹீரோ தானே நடிச்சிருக்கலாப்ல, அந்த பார்த்துட்டு இந்த அலவன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, இந்த அலவன்ஸ் வாங்கிட்டு கையெழுத்து மட்டும் போட்டுட்டு வந்துருந்தா அப்படின்ற மாதிரி தான் இங்க சென்சார் போர்டில் படம் பார்க்கணும்னு இருக்கானுங்க. அவங்க வந்துட்டு என்னன்னா படம் பாட்டுன்னு ஓடிட்டு இருக்கோம், அது என்ன கருத்து சொல்ல வருது, அது என்ன மக்களுக்கு சென்று போய் சேருது, இதனால இந்த சமூகத்துல என்ன மாற்றம், அதெல்லாம் கிடையாது. இவனுங்க பாட்டு மிச்சர் தின்னுட்டு அந்த படத்தை பார்த்துட்டு எங்க அம்மா கழுத்து போனா கழுத்து படைச்சு அலவன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்படி வாங்குறவங்க தான் நிறைய இருக்கிறானுங்க சென்சார் போர்ட்லயே. இந்த சினிமா நல்லா இருக்கணும், சினிமா வாழணும் அப்படின்னா முதல்ல சென்சார் போர்டு ஒழுங்கா இருக்கணும். ஸோ சென்சார் போர்டு ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னா சினிமா மீது அக்கறை இருக்கிறவங்களா, சினிமா அறிவு அனுபவம் இருக்கிறவங்களா, இந்த பத்திரிகையாளர், எழுத்தாளர், சமூக அக்கறை இருக்கிறவங்க, இந்த பெண்ணியவாதிகள், லாயர்ஸ், ஸோ இந்த மாதிரியான ஆட்கள் அதான் என்ன சொல்றது, ஒரு நல்ல கருத்து மக்கள்கிட்ட சரியா கொண்டு போய் சேர்க்கணும். இதனால சமுதாயத்துல நல்ல உணர்வு ஏற்படணும், சமுதாய மக்கள் நல்ல சீர்வழிப்படுத்தணும், நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களா இந்த சென்சார் போர்டில் இருந்தாங்க அப்படின்னா இந்த சினிமா அப்படின்றது வாழும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இவனுக்கிட்ட சிக்கிட்டு சிங்கடிச்சுட்டு நல்ல திரைப்படங்கள்லாம் வீணா தான் போகும். இந்த சென்சார் போர்டு அந்த ரூல்ஸ், அந்த நிலைப்பாடும் பார்த்தீங்கன்னா நிலையாவே இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு ஃபேமிலி எல்லாரும் தேட்டர்ல போய் படம் பார்க்குறோம் அப்படின்னா அந்த தேட்டர்ல போடக்கூடிய அந்த விஷுவல் வீடியோ ஆட் இருக்கு இல்லையா, அந்த வீடியோ ஆட் நீங்க எந்த ஆடை போட்டாலும் சரி கம்பல்சரி தேட்டர்ல ரிலீஸ் பண்றதா இருந்தா அதுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கணும். நீங்க இப்போ நீங்க எந்த ஒரு விளம்பரம் வேணாலும் பாருங்க, அந்த விளம்பரத்தை டெலிகாஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி தேட்டர்ல பாத்தீங்கன்னா முதல்ல சென்சார் சர்டிஃபிகேட் தான் வரும் ஆஸ் பர் ரூல்ஸ். ஏன்னா குடும்பத்தோட உட்காந்து தேட்டர்ல உட்காந்து ஒரு திரைப்படத்தை பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி அந்த விளம்பரம் வருது இல்லையா, அதுக்கு நீ சென்சார் சர்டிஃபிகேட் தான் வாங்கி தான் அந்த விளம்பரத்தை நீ வெளியிடணும் அப்படின்றதான் அந்த சென்சார் சர்டிஃபிகேட்டோட ரூல்ஸ். அதனாலதான் ஒரு சில தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா இப்பவும் இந்த ரொம்ப செக்ஸியா இருக்க கூட இந்த இன்னர்வேர் ஆட்ஸ், அதே மாதிரி இந்த காண்டம் ஆட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தேட்டர்ல டெலிகாஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா குழந்தைங்களோட பெரியவங்களோட அந்த தேட்டர்ல உட்காந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு அசௌகரியமா ஃபீல் ஆகும். அதனால தேட்டர்ல அதெல்லாம் ரிலீஸ் பண்ணக்கூடாது, போடக்கூடாதுன்றத ரூல்ஸ். ஆனா அதே சின்னவங்க முதல் பெரியவங்க வரைக்கும் வீட்டில் உட்காந்து பார்க்கக்கூடிய அந்த டிவியில பார்த்தீங்கன்னா விளம்பரங்களுக்கு சென்சாரே கிடையாது. அந்த டிவியில பார்த்தீங்கன்னா கவர்ச்சியான இந்த உள்ளாடை விளம்பரங்கள் வரும், இந்த காண்டம் ஆட்ஸ்லாம் வரும், அதுக்கு சென்சார் கிடையாது. ஆனா அதே போய் தேட்டர்ல உட்காந்து ஒரு விளம்பரத்தை பாக்குறோம் அப்படின்னா நீங்க சாதாரணமா ஒரு நகைக்கடை விளம்பரத்துக்கு ஒரு துணிக்கடை விளம்பரத்துக்கு கூட சென்சார் அப்படின்றது கட்டாயம் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு இன்னமும் எளிமையா சொல்லணும் அப்படின்னா இந்த லியோ படத்துல வர இந்த நாரடிதா சாங்ல பாத்தீங்கன்னா 10வது பாட்டில் நான் குடிக்க அந்த பாட்டு இருக்குல்ல, அதை டிவியில டெலிகாஸ்ட் பண்ணும்போது அந்த சாங்ல பாத்தீங்கன்னா அந்த லிரிக்ஸ் அப்படியே வரும். பட் அதே பாட்டை அந்த படத்தை தேட்டர்ல வெளியிடும் போது பாத்தீங்கன்னா அந்த லிரிக்ஸ் வரும்போது பாத்தீங்கன்னா இந்த டவுன் டொடட்டோ அந்த இருக்குல்ல அதுதான் இப்போ வரும்.
இதுதான் சென்சாரோட அந்த நியாயமான நிலைப்பாடு. அண்ட் நான் ஏற்கனவே சொல்லுங்க இல்லையா, இந்த சென்சார் போர்டு அப்படின்றது எப்பவுமே ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தான் செயல்படுங்க. அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷ் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை பேன் பண்ணியிருக்காங்க. அந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் நடக்கக்கூடிய ஒரு சிறுமி கற்பழிப்பு சம்பந்தமா ஒரு போலீஸ் ஸ்டேஷனை மையப்படுத்தி அந்த கதை நகரும். அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஐயோ என்ன இவங்களாம் உண்மையெல்லாம் சொல்றானுங்க, இவங்க உண்மையை சொன்னா நமக்கு ஆபத்தாச்சு அப்படின்னு அந்த திரைப்படத்தை பேன் பண்ணிட்டாங்க. ஆனா இதே அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இந்த காஷ்மீர் ஃபைல்ஸ், அதுக்கப்புறம் வந்து கேரளா ஸ்டோரி, இந்த மாதிரி திரைப்படத்துக்கு அரசாங்கமே வந்து ஆதரவு தெரிவிச்சு, அதாவது ஆளுங்கட்சியில இருக்கவங்களும் ஆதரவு தெரிவிச்சு இந்த திரைப்படத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி அதை வந்துட்டு ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுலயும் இந்த காஷ்மீர் ஃபைல்ஸ் அந்த திரைப்படத்தை இந்த இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கோவா ரிலீஸ் ஆகும்போது அந்த திரைப்படத்தை பார்த்த அந்த இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலோட ஹெட் நாடல் லூபிட் அவர் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் ஒரு படமாடா, இந்த படத்தை பார்த்து நாங்க ஷாக் ஆட்டா, இதெல்லாம் ஒரு கேவலமான ஒரு படம் அவரே காரி துப்பிட்டாரு. We were all of us disturbed and shocked by the 15th film, by the movie Kashmir Files, that felt to us like a propaganda vulgar movie inappropriate for an artistic competitive section of such a prestigious film festival. That felt to us like a propaganda vulgar movie inappropriate for an artistic competitive section of such a prestigious film festival. I feel totally comfortable to share openly these feelings here with you on stage, since the spirit that we felt in the festival can surely accept also a critical discussion, which is essential for art and for life. Thanks a lot. இது மக்களுக்கு எதிரான ஒரு சில குரூப்போட அந்த ஒரு ப்ரொபகண்டாவை வெளிப்படுத்துற ஒரு திரைப்படம், ஒரு வல்கரான படம். இந்த படத்தெல்லாம் ஏன்டா இந்த இடத்துல வெளியிட்டீங்க அப்படின்னு சொல்லி காரி துப்பிட்டு போயிட்டாப்ல. உலகமே காரி துப்புன அந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பாருங்க நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த திரைப்படத்துக்கு சர்டிஃபிகேட்லாம் தாராளமாக வழங்கி கவர்மெண்ட் அந்த திரைப்படத்தெல்லாம் ப்ரொமோட் பண்ணுது. அதே மாதிரி தான் மோகன்லால் அவர் எடுத்த அந்த எம்புரான் திரைப்படம், அந்த லூசிபரோட பாட்டு இருக்கு இல்லையா, அந்த திரைப்படத்தோட முதல் 20 நிமிஷம் காட்சியில பாத்தீங்க அப்படின்னா இந்த சங் பரிவார் இந்த RSS குரூப்புக்கு எதிரால உண்மையை சொல்லியிருந்தாங்க. ஐயோ இது வந்துட்டு எங்களை பாதிக்குது, எங்களோட மனசை புண்படுது அப்படின்னு சொல்லி அவனுங்க பிரச்சனை பண்ணி அந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சென்சார் போர்டு வேலையே செய்யாது. ஞாயிற்றுக்கிழமை நைட்டு டக்குன்னு ஒரு குழு அமைச்சு நைட்டா அந்த திரைப்படத்தை சென்சார் பண்ணி அடுத்த நாள் வெளியிட்டு இருந்தாங்க இந்த சென்சார் குழு. சரி, இந்த சென்சார் விஷயத்த அப்படியே இந்த ஜனநாயகன் ரிலீஸ்க்கான பிரச்சனை இருக்குல்ல, அந்த விஷயத்துக்கு வருவோம். இந்த சென்சார் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகம் திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா பாரபட்சமா நடந்துக்கிறது தான், அதாவது ஆட்சி அதிகாரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த சென்சார் போர்டு நடந்துக்கிறதுன்றது வெளிப்படையவே தெரியுது. அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம், சென்சார் போர்டு என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்துட்டு இந்த திரைப்படத்தை வெளியிடறதுக்கு முன்னாடியே நீங்க வந்துட்டு 2 மாசம் மட்டும் நீங்க சென்சார் போர்டு கொடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த படத்தை பார்த்த சென்சார் போர்டு பாத்தீங்கன்னா, நாங்க ஒரு படத்தை பார்த்துட்டோம், இத்தனை நாள் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம் அப்படின்ற எந்த விதமான ஒரு லிமிட்டும் கிடையாது. இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, டிசம்பர் 18ஆம் தேதி இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா சென்சார் குழுவுக்கு கொடுத்துருக்காங்க அந்த படக்குழு. இந்த படத்தை 19ஆம் தேதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் 29ஆம் தேதி நாங்கள் வந்துட்டு படத்தை பார்த்துட்டோம், உங்களுக்கு இன்னைக்கு ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் UA வந்துடும், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி 29ஆம் தேதி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் 5ஆம் தேதி வரைக்கும் அவங்க சர்டிஃபிகேட் கொடுக்காதனால ஏங்க எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கலன்னா, இல்லை நாங்கள் இந்த திரைப்படம் வந்து மறு தணிக்கைக்கு அமைச்சிருக்கிறோம், ஏன்னா இதில் ஒரு சில அப்ஜெக்ஷன் இருக்குன்னு இந்த குழுவில் வந்து ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, அதனால நாங்கள் மறு தணிக்கைக்கு அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ ஒரு கேஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோமே, ஒரு கேஸ் நடக்குது, அந்த கேஸ்ல வந்துட்டு ஒரு ஜட்ஜி ஒரு தீர்ப்பு சொல்லிட்டாரு, இதான்ப்பா தீர்ப்பு அப்படின்னா அந்த தீர்ப்புக்கு எதிராக அந்த கேஸ் நடத்தினாங்க இல்லையா அந்த வழக்கு, அந்த வாதியோ பிரதிவாதியோ அவங்க தான் போட்டு எனக்கு இந்த தீர்ப்பின் மீது உடன்பாடே கிடையாது, அதனால நான் மேல்முறையீடு போறேன்னு ஆக்சுவலா அந்த வாதியில பிரதிவாதி அவங்க தான் போகணும். ஆனா அந்த ஜட்ஜை வந்துட்டு நான் அந்த தீர்ப்பு கொடுத்துட்டேன், எனக்கு தீர்ப்பு மேல பெரிய விருப்பம் இல்லை, நானே வந்துட்டு மேல்முறையீடு பண்றேன் அப்படின்னு ஜட்ஜி பண்ண எப்படி இருக்குமோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கு. நான் உங்களுக்கு UA சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம், ஸோ அதுக்கான ப்ராசஸ்லாம் நடந்துட்டு இருக்குது, அதனால நீங்க படத்தோட வேலைகளை பாருங்க அப்படின்னு சொன்ன அந்த தணிக்கை குழு அவங்களே வந்து நாங்களே மேல்முறையீடு போறோம் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, இருக்கிறதுலே காமெடியான விஷயம். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்திய சினிமா வரலாற்றிலே இந்த படத்தை தான் இப்படி நடந்திருக்கிறது. இப்போ ஒரு திரைப்படத்துல அப்ஜெக்ஷன் இருக்கு அப்படின்னா முதல்ல அப்ஜெக்ஷன் இருக்குன்னு தான் சொல்லியிருக்குமே தவிர, அதை தவிர்த்து இன்னைக்கு ஈவினிங்கே உங்க சர்டிஃபிகேட் கொடுத்தனா அப்படின்னு சொல்றதுக்குல அதுவே வந்துட்டு ஒரு ஏமாத்து வேலை தான். இப்போ ஒரு திரைப்படத்துல வந்து எனக்கு இந்த காட்சியில அப்ஜெக்ஷன் இருக்கு அப்படின்னா ஒண்ணு அதை நான் வெட்டி தூக்க போறேன், இல்லைன்னா இல்லைங்க நான் வந்துட்டு ரிவிஷன் கமிட்டிக்கு போறேன், இல்லை ட்ரிபியூனல் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கேஸை மூவ் பண்ண போறேன். நீ சர்டிஃபிகேட் தரேன்னு சொல்லிட்டு 5ஆம் தேதி வரைக்கும் அமைதியா இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் ரிவிஷன் கமிட்டி போறேன் அப்படின்னு சொல்றது ஒரு அடிப்படை அறிவில்லாத ஒரு விஷயம். அடுத்து கோர்ட்ல நீதிபதியை கூட இந்த திரைப்பட குழுவுக்கு எதிராக அவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, சென்சார் சான்றே வழங்காம நீங்க எப்படி ரிலீஸ் டேட் அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்கும் போது இன்னுமே கொஞ்சம் சிரிப்பா தான் இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு கால சினிமால பாத்தீங்கன்னா ஒரு திரைப்படம் ஆரம்பிக்கும் போதே இந்த திரைப்படம் இப்ப ரிலீஸ் ஆகும், இந்த ஃபெஸ்டிவலுக்கு இந்த டேட்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிதான் ஆரம்பிப்பாங்க.
இதுல பாத்தீங்கன்னா ஏவிஎம் சும்மா கன் மாதிரி இருப்பாங்க. ஏவிஎம் ஒரு திரைப்படத்துக்கு பூஜை போடும்போதே இந்த திரைப்படம் வர பொங்கலுக்கு இல்ல ஒரு தீபாவளிக்கு இல்ல ஏப்ரல் மாசம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க பூஜையே போடுவாங்க. ஸோ இதுதான் நடைமுறையில இருக்கக்கூடிய வழக்கம். ரெண்டாவது, அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு திரைப்படத்தோட பூஜை போடும்போதே அந்த திரைப்படத்தோட டிஸ்ட்ரிபியூட் அந்த ஏரியா வரைய வித்துருவாங்க. வித்துட்டு அதுல வர காசை வச்சுதான் மிச்ச படத்தையும் எடுப்பாங்க. உங்களுக்கு உதாரணத்துக்கு ரஜினி சார் இந்த பைரவி திரைப்படம்லாம் இருக்குல்ல, அந்த திரைப்படம்லாம் அப்படிதான். மேக்ஸிமம் ஜெய்சங்கர் திரைப்படம்லாம் பாத்தீங்கன்னா அந்த திரைப்படத்துக்கு பூஜை போடுவாங்க. பூஜை போட்டு அந்த ஏரியா வந்துட்டு பூஜை அன்னைக்கே வித்துருவாங்க. அதுல வர காசை வச்சுதான் அந்த படத்தை எடுத்து முடிச்சு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுதான் காலங்காலமா இருக்கிற வழக்கம். ஆனா இவங்க என்ன கேக்குறாங்கன்னா, அது எப்படி சென்சார் சர்டிபிகேட் கொடுக்கணும்னு நீங்க ரிலீஸ் டேட் அறிவிக்க முடியும் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, இது என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா இந்த வழக்கம் இங்க இல்ல, உலகம் முழுக்கமே அப்படிதான் இருக்கு. ஜேம்ஸ் கேமரன் படம் எடுத்தாலும் சரி, இல்ல கிறிஸ்டோபர் நோலன் படம் எடுத்தாலும் சரி, படம் ஆரம்பிக்கும் போதே இந்த திரைப்படத்தை 2 வருஷம் கழிச்சு இந்த மாசம் இந்த சம்மர் லீவுக்கு நாங்க திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க. ஏன் 100 வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆக போற திரைப்படத்தை நாங்க இப்பவே எடுத்து வச்சுட்டோம், இப்பவே எடுத்துட்டு இருக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்கிற குரூப்லாம் இங்க இருக்கதான் செய்யுது. அப்படி தெரிஞ்சுக்கிட்டும் இவங்க இந்த மாதிரியான கேள்வி எப்படி கேட்கறாங்கன்னே தெரியல. இதுல இன்னொன்னு, இந்த திரைப்படத்துல கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறது தான் தயார் பண்ணணும் சொல்லியும் கூட, என்ன நீங்க வெளியீடு தேதி அறிவிச்சுன்னா உங்க இஷ்டத்துக்கு நாங்க செயல் பண்ணுமா அப்படின்ற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்க. இந்த சென்சார் கூட அதான் சொல்லுது, நீங்க 4 மறுநாள் ரிலீஸ்னு சொல்லி அவசரப்படுத்தல எங்கிட்ட நீங்க சான்று வாங்க முடியாது, சர்டிபிகேட் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லுது. ஆனா அதே சென்சார் போர்டு பாத்தீங்கன்னா 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகிற பராசக்தி திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி வரைக்கும் அந்த படத்துக்கு சென்சார் கொடுக்கவே இல்லை, அந்த சர்டிபிகேட் கொடுக்கவே இல்லை. பராசக்தி திரைப்படம் நாளை வெளியாகும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது வரை தணிக்கை சான்று வழங்கப்படவில்லை. அதுக்கப்புறம் சென்சார் போர்டு என்ன சொல்லுதுன்னா, நீங்க வந்துட்டு ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஒரு சில காட்சிகளை தூக்கணும்னு சொல்லும்போது படக்குழு என்ன சொல்லுதுன்னா, நாங்க வந்துட்டு இப்போதைக்கு தூக்குறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை, படம் வெளியானதுக்கு அப்புறம் நாங்க வந்து அந்த காட்சி எடுத்துக்கிறோம், இப்போதைக்கு படம் ரிலீஸ் ஆக போதுங்க, ஸோ டைம் இல்லை, அதனால கொஞ்சம் சர்டிபிகேட் கொடுங்களா அப்படின்னு சொல்லி படக்குழு கேட்குது. அடுத்ததாக செய்தியாளர் சுசித்ரா இணைக்கிறார். சுசித்ரா, தொடர்ச்சியாக தயாரிப்பு நிறுவனம் தரப்புல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. படம் வெளியீட்டுக்கு பிறகு இந்த நீங்க சொல்லக்கூடிய நீக்கப்பட வேண்டிய காட்சிகளை நீக்கிக்கலாம் அப்படின்னு தயாரிப்பு நிறுவனம் சார்பில் ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன மாதிரியான பதில்கள்லாம் கிடைச்சிருக்கு சுசித்ரா? தற்பொழுது வரை அந்த கோரிக்கை என்பது இன்று மாலைதான் தயாரிப்பு நிறுவனமான தரப்பிலிருந்து தணிக்கை வாரியத்திற்கு முன்வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக அவர்கள் அந்த தணிக்கை வாரியத்தின் தரப்பிலிருந்து கோரப்பட்ட நீக்கங்கள் மிக முக்கியமாக வசனங்களுடைய அந்த திருத்தம் மற்றும் அல்லது நீக்கம் ஆகியவற்றை தொடர்பான அந்த ஒரு நீக்கங்கள் தான் தணிக்கை வாரியத்தின் தரப்பிலிருந்து கூறப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த நிலையில்தான் அந்த ஒரு கோரிக்கையை தயாரிப்பு நிறுவனமும் முன்வைத்திருக்கிறது. ஏற்கனவே பல்வேறு திரையரங்குகளில் இதற்கான ஒரு முன்பதிவுகள் என்பது செய்யப்பட்டுள்ளது. ரசிகர்களுடைய அந்த ஒரு ஏமாற்றம் என்பது அதிகமாக இருக்கும். எனவே அதற்கான ஒரு அந்த அனுமதியை குறித்த நேரத்தில் வெளியிடுவதற்கான அனுமதியை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் தயாரிப்பு நிறுவனம் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டுள்ளதாக தணிக்கை வாரியம் கூறியிருக்கிறது. 10ஆம் தேதி வெளியாக போற பராசக்தி திரைப்படத்துக்கு 8ஆம் தேதி வரைக்கும் அவங்க சென்சார் சர்டிபிகேட் தரல. ஆனா இல்லங்க, டேட் இல்ல, டைம் இல்ல, சோ கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு படக்குழு ரெக்வஸ்ட் வச்சதுக்கு அப்புறம் 9ஆம் தேதி தான் அந்த திரைப்படத்துக்கு சென்சார் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. இதை சன் நியூஸ்லயே போட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. பராசக்தி படத்திற்கு UA தணிக்கை சான்றிதழ் வழங்கி இருக்கிறது மத்திய திரைப்பட தணிக்கை வாரியம். யோசிச்சு பாருங்களேன், ஜனநாயக திரைப்படத்துக்கு நீங்க டேட்டா அறிவிச்சிட்டீங்கன்றதுக்காக உங்களுக்கு வந்து சர்டிபிகேட் கொடுக்க முடியும், 4 மணி நேரம் ரிலீஸ்னு எங்களை அவசரப்படுத்தல சர்டிபிகேட் வாங்க முடியாதுன்னு சொல்ற அந்த சென்சாரும் இந்த கோர்ட்டும், அதே இந்த பராசக்தி திரைப்படத்துக்கு பாத்தீங்கன்னா 10ஆம் தேதி ரிலீஸுக்கு 9ஆம் தேதி தான் சர்டிபிகேட்டே கொடுக்குறாங்க. அதே மாதிரி கோர்ட்டு பராசக்தி திரைப்படத்தை இணையத்தில் வெளியிட தடை. ஏன்னா அதுல அத்தனை பேரோட உழைப்பு இருக்கு, அந்த கஷ்டம்லாம் வீணா போடும், அந்த பணம்லாம் வீணா போடும், அதனால இணையத்தில் வெளியிட தடை அப்படின்னு சொல்ற கோர்ட்டு 3 மாசம் முன்னாடி ஜனவரி மாசம் அந்த திரைப்படத்தை நாங்க பொங்கல் அது மாதிரி ரிலீஸ் பண்றோம், 9ஆம் தேதி ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரீ புக்கிங்கா 4 நாள் முன்னாடியே நடந்த ஒரு திரைப்படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி முதலீடு பண்ண ஒரு திரைப்படம் எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன, உன்னை யாரு வந்துட்டு சென்சார் சர்டிபிகேட் வாங்குறது முன்னாடியே அந்த ரிலீஸ் டேட்ல அறிவிக்க சொன்னது, நீ உன் இஷ்டத்துக்கு பண்றதுலாம் நாங்களாம் ஆள் கிடையாது அப்படின்னு ஜனநாயக திரைப்படத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த கோர்ட்டும் இந்த சென்சார் போர்டும் ஜனநாயக திரைப்படத்துக்கு மொத்தமா எதிராக செயல்படுது. ஆனா அதே இந்த கோர்ட்டும் இந்த சென்சார் போர்டும் பராசக்தி திரைப்படத்துக்கு ஆதரவு செயல்படுது. இந்த ஜனநாயக திரைப்படத்துக்கு 19ஆம் தேதி படத்தை பார்த்துட்டு 29ஆம் தேதி நாங்க வந்துட்டு உங்களுக்கு UA சர்டிபிகேட் கொடுக்கணும்னு அவ்வளோ நாட்களை எடுத்து சோம்பேறித்தனமா இருந்த சென்சார் போர்டு உயர்நீதிமன்றம் இந்த திரைப்படத்துக்கு UA சர்டிபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் 2 மணிக்கு இந்த PT ஆஷா அவங்க வந்துட்டு சொல்றாங்க UA சர்டிபிகேட் கொடுக்கணும்னு. 2:30 மணிக்கு அப்பீல் பண்ணி 3 மணிக்கெல்லாம் இந்த நீதிபதியோட தீர்ப்புக்கு ஸ்டே வாங்கிட்டாங்க இந்த தணிக்கை குழு. ஏண்டா இந்த சுறுசுறுப்பை 19ஆம் தேதி படத்தை பார்த்தியே அப்ப காமிச்சிருந்தேன்னா இவ்வளவு பிரச்சனையா இருந்திருக்காது, படம் ரிலீஸ் ஆயிருக்கும். ஆனா இங்க என்னன்னா முழுக்க விளையாடுறது பணம் அப்படின்றத தாண்டி பாலிடிக்ஸ். இப்படிதான் 1992 RK செல்லுமணி அவர்கள் பாத்தீங்கன்னா குற்றப்பத்திரிகை அப்படின்னு திரைப்படம் எடுத்தார். அதுல பாத்தீங்கன்னா இந்த பிரபாகரன் இந்த இலகை அதை சம்மந்தப்படுத்தி எடுத்த ஒரு திரைப்படத்தை இந்த சென்சார் போர்டுல சிக்கி சின்னாபின்னமாகி 1992 எடுத்த ஒரு திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா 2007 ரிலீஸ் ஆச்சு. இதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆன என்ன ஆகாட்டி என்ன, ஏன்னா அதுல பல கட்டு அந்த படத்தை போட்டு சொதப்பி ஒரு மாதிரியாக்கி 15 வருஷத்துக்கு அப்புறம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விட்டுருக்காங்க
இந்த சென்சார் போர்டு. முதல்ல இந்த சென்சார் போர்டு பார்த்தீங்கன்னா வெளிப்படை தன்மை ஒன்று இருக்கணும். இந்த படத்தை நாங்கள் தடை பண்றோம், ஏன் பண்றோன்ற அந்த ப்ராப்பர் ரீசன் ரிட்டன்ல இருக்கணும். அதே மாதிரி இந்த காட்சி நாங்கள் தூக்குறோம், இந்த வசனத்தை நாங்கள் மியூட் பண்றோம், இந்த ஒரு இதுக்கு நாங்கள் ஆட்சேபனை பண்றோம் அப்படின்னா அது ஏன் எதுக்குன்னு ரிட்டர்ன்ல இருக்கணும். ஏன் எதுக்குன்ற இந்த வெளிப்படைத்தன்மை சென்சார் போர்டுக்கு வந்து கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா இது ஒன்றும் ஒரு தனிநபரோட உழைப்பு கிடையாது, இந்த ஆள் மட்டும் தானே அப்படின்னு. இது வந்துட்டு ஒரு பெரும் கலைஞர்களோட கடும் உழைப்பு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு டைரக்டர் இருக்கிறாரு, ஒரு எழுத்தாளர் இருக்கிறாரு, ஒரு வசனகர்த்தா இருக்கிறாரு, அதுக்கப்புறம் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கு, இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க, டச் அப் மேன் இருக்கிறாங்க, லைட் மேன் இருக்கிறாங்கன்னு ஒரு பெரும் குழுவோட ஒரு பெரும் உழைப்பை ஒரு சாதாரண மிச்சர் சாப்பிட்ற ஒரு கொஞ்சம் பேர் உட்காந்துக்கிட்டு இந்த படம் எங்களுக்கு பிடிக்கல, நாங்கள் இந்த படத்தை பேன் பண்றோம் அப்படின்றது இதுவே இந்த சினிமா துறைக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அநீதி. சென்சார் போர்டோட சிபிஎஃப்சி அந்த நார்ம்ஸ் படி ஒரு திரைப்படத்தை சென்சார் பண்றதுக்கு 67 நாட்கள் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, முதல்ல நாங்கள் வந்துட்டு தேட்டர் அரேஞ்ச் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த டீம் மெம்பர்ஸை வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணணும். ஏன்னா அவங்களாம் பார்த்தீங்கன்னா வேற வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாரையும் அவங்க எப்போ ஃப்ரீயாக இருக்கிறாங்களோ அவங்க ஃப்ரீயாக இருக்கிற டைம்ல அவங்கள வர வச்சு அந்த படத்தை பார்த்து இந்த தணிக்கை கொடுக்கறதுக்கு எங்களுக்கு வந்து 67 நாட்கள் ஆகும் அப்படின்ற மாதிரி அந்த நார்ம்ஸ் சொல்லியிருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திரைப்படத்தை போய் கொடுத்தோன்னா 67 நாள்ல கொடுத்துறது கிடையாது. அதுக்கு முன்னாடி ஒரு 10 படம் இருக்கு இல்லையா, நாங்கள் மட்டும் இந்த 10 படத்தை பார்த்துட்டு நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு படத்துக்கு 67 நாள்னா இந்த 10 படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் 11வது அவங்க திரைப்படம் வந்ததுனால நாங்க 11வது எப்போ உங்க திரைப்படத்தை எடுக்கணுமோ அதுல இருந்து 67 நாள் உங்க திரைப்படத்துக்கு நாங்கள் சென்சார் சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இதுலதான் ஒரு மிகப்பெரிய ஒரு பண வேட்டையா நடக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, சார் கொஞ்சம் வந்தீங்கன்னா நீங்க பார்த்து முடிச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சார், கொஞ்சம் நீங்க வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள எல்லாரையும் அரேஞ்ச் பண்ணி அந்த படத்தை பார்க்க வைக்கிறதுக்கே அவங்க அமௌண்ட் கூட தான் வர வைக்கணும். அவங்க படத்தை பார்த்துட்டு அதுக்கு அலோன்ஸ் வாங்குவாங்களே, அலோன்ஸ் வாங்குறது மட்டும் இல்லாம இந்த திரைப்படத்துக்கு எங்களுக்கு ஏற்ற மாதிரி சாதகமா சர்டிபிகேட் கொடுங்களான்றதுக்கும் ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்தாதான் அவங்க அந்த சர்டிபிகேட்டே கொடுப்பாங்க. ஆக்சுவலா இந்த நடைமுறைன்றதே கொஞ்சம் ஒரு திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேக்ட்ராப்பா தான் இருக்கு. ஒரு திரைப்படத்தை பார்த்தா இத்தனை நாள்ல கண்டிப்பா சென்சார் சர்டிபிகேட் கொடுக்கணும், அப்படி கொடுக்கலாம், ஏன் கொடுக்கல அப்படின்ற ரீசன் அவங்க கிட்ட கொடுக்கணும். அப்படி நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அவங்க வந்து ரிவியூ கமிட்டியோ இல்லை ட்ரிபியூனலுக்கு அவங்க போய்ப்பாங்க. அதனால ஒரு திரைப்படத்தை பார்த்தா இத்தனை நாள்ல கம்பல்சரி கொடுக்கணுன்ற ரூல்ஸ் அவங்களுக்கு இருந்தாதான் இந்த மாதிரியான பாதிப்புல இருந்து தமிழ் சினிமா தப்பிக்கும். ஒரு சினிமா நாலேஜே இல்லாத, ஒரு சினிமா அறிவு அனுபவம் எதுவுமே இல்லாம இந்த மிச்சர் சாப்பிட்டு படத்தை பார்த்துட்டு போற போக்குல ஒரு பெரும் குழுவோட ஒரு உழைப்பையே உதாசீனப்படுத்தி நாங்களும் அதை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திரிஇருக்குல்ல, இது ஆக்சுவலா வந்துட்டு சென்சார் போர்டுக்கே முதல்ல ஒரு சில சட்டத்திட்டங்கள் கரெக்டா இருக்கணும். இல்ல ஒரு சினிமா அறிவு இருக்கிறவங்க, சினிமா நாலேஜ் இருக்கணும் மட்டும்தான் இதுல இருக்கணும், இந்த அரசியல் பதில இருக்கக்கூடாது, பணம் முதலைகள்ல இந்த இதுல இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம ஒரு சரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இந்த சென்சார் போர்டுக்கு தேவை. அந்த சென்சார் போர்டையே ஒரு வரையறைக்குள்ள அந்த ஒரு லிமிடேஷனுக்குள்ள கொண்டு வரணும். இத்தனை தேதி ஒரு படத்தை பாக்குறீங்களா, இத்தனாம் தேதிக்குள்ள சர்டிபிகேட் தர்றோம் தரல அப்படின்றத எழுத்துப்பூர்வமா கொடுத்துடணும். இத்தனாம் தேதி நாங்க திரைப்படத்தை பார்த்தோம், இதுக்கு நாங்க சர்டிபிகேட் கொடுக்கல அப்படின்னு அவங்க வந்துட்டு அந்த திரைப்பட குழு கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க அதை வந்து ரிவியூசிங்கோ இல்ல ட்ரிபியூனலுக்கோ அவங்க அனுப்பிச்சுப்பாங்க. சோ ஒரு திரைப்படத்தை பார்த்தா இத்தனை நாள்ல இருந்து இத்தனை நாளுக்குள்ள நீங்க அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்தாகணும். ஒருவேளை சர்டிபிகேட்டே கொடுக்கலன்னா ஏன் கொடுக்கல அப்படின்னு இத்தனை நாள்ல இருந்து இத்தனை நாளுக்குள்ள நீங்க வந்துட்டு எழுத்துப்பூர்வமா அந்த ஒரு திரைப்பட குழுவுக்கு நீங்க கொடுத்துதான் ஆகணும்ன்ற அந்த ஒரு லிமிடேஷன், அந்த ஒரு கட்டுப்பாடு சென்சார் போர்டுக்கு இருந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனைகளை ஒரு விடுகாலம் இருக்கும், இவங்ககிட்ட இருந்து இந்த சினிமாவும் தப்பிக்கும். அதே மாதிரி முதல்ல இந்த சினிமா சார்ந்த அந்த சங்கங்கள், இந்த யூனியன் எல்லாரும் ஒற்றுமையா இருந்து இதுக்கு இதுதான் சொல்யூஷன் அப்படின்னு நீங்களே ஒரு தீர்மானம் போட்டு இதை பண்ணாதான் சரியா இருக்கும், இப்படி பண்ணா மட்டும்தான் நம்மளோட சினிமா காப்பாற்ற முடியும்னு நீங்க ஒற்றுமையா இருந்தாதான் இந்த சினிமா ஜெயிக்கும், வாழும்.